ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எம்எஸ் பேப்பர் உங்களுக்கு சவால் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஆட்டம் பேக் மிக்சர் கிரைண்டர். இது ஒரு அன்பாக்சிங் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இந்தியாவில் யூஸ் பண்ணுற மிக்சர் கிரைண்டர்லேயே ரொம்ப வாட்ஸ் கம்மியான மிக்சர் கிரைண்டர் இவங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்லீக்கு, அழகாக நல்லா இருக்குது. அதே மாதிரி 18,000 ஆர்பிஎம் வந்து 18,000 பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பெர் மினிட் வந்து 18,000 கொடுக்குது. ஒரு அழகான நல்ல மினி ஜார் கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய ஜார் ஜூஸர் எல்லாமே போடுறதுக்கு பெரிய ஜார் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. எதுவும் துரு பிடிக்காது, எதுவுமே ஆகாது. ஆனால் 3 ஜார்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள எல்லா கட்டரும் உள்ளே அதுக்குள்ளே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்குள்ளே கப்பும் கொடுத்துருக்காங்க. இது அட்வான்டேஜ் விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்தியாவில் யூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் வாட்ஸ் கம்மியான மிக்சர் கிரைண்டர் இது. அது மட்டும் இல்லாமல் பெர் மினிட்ஸ்க்கு 18,000 ஆர்பிஎம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இது 2 கலரில் வருது. ஒன்று ரெட் அண்ட் மெரூன் கலர். இந்த மெரூன் கலர் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஸ்பெஷல் கலர் இது. நீங்கள் யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணு இருந்தால் கூட, இல்லை உங்கள் வீட்டுக்கு வேணுன்னா கூட என்ன செய்யுங்க, வாங்கி யூஸ் பண்ணுங்கள். வாட்ஸ் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா வாரண்டி வந்துடுது. நீங்கள் இங்கேருந்து நம்ம இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஒரு பேர் இங்கேருந்து எங்களுக்கு சமயத்தில் பம்பெல்லாம் வாங்கி குஜராத் கூட கொண்டு போகிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், ஆல் இண்டியா ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இல்லை ஸ்லோ மோஷன் ஆப்ஷனும் இல்லை இந்த இதில் இருக்குது. இப்போ நார்மலான எல்லாத்தையும் மிக்ஸி யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் மிக்ஸி எப்படி இருக்குன்னா, நீங்கள் ப்ளக் பாயிண்ட்டை கொடுத்துட்டு ஆன் பண்ண என்ன ஆகும், மிக்ஸி ஓட ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆனில் தான் இருக்குது. ஆனில் இருக்கும்போது இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் வீட்டில் இருக்குது பாருங்கள். இப்போ 0ல் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகும், இங்கே என்ன ஆகாது, நம்ம வீல் வந்து மோட்டர் வந்து ரன் ஆகாது. சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் என்ன ஆகுனாக்கா, ஜார் யூஸ் பண்ணாமல் வெறும் எம்டி மோட்டர் என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணி கை வச்சுருவாங்க. கை என்ன செய்யணும், அடிபட்டுரும், இல்லை பாதிச்சிடும். இல்லை அப்படி இல்லை, இந்த மோட்டரில் எப்படி இந்த மாதிரி எப்படி இதை ரெடி பண்ணியிருக்காங்கன்னா, வடிவமைச்சிருக்காங்கன்னா, நீங்கள் ஆன் பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், எப்படி திரும்பினாலும் சரி தான், ரொட்டேட் பண்ணாலும் சரி தான், உங்களுக்கு என்ன செய்யாது, மோட்ரு ஆன் ஆகாது. ஜாரை மேலே வைக்காமல் பாருங்கள், இண்டிகேஷன் மாறும். மேலே வச்சு லாக் பண்ணிட்டோம். நம்ம லாக் பண்ணாமல் இருக்கும்போது இண்டிகேஷன் மாறாது. அதை நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம், ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்போம். ஜாரை வைக்கிறோம், நீ வச்சு லாக் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா இண்டிகேஷன் மாறாது. ஜாரை லாக் பண்ணிங்கன்னா பாருங்களேன், ப்ளூ விசா மாறுதா. இப்போ என்ன ஆகும், இப்போ என்ன செய்யணும், ரொட்டேஷன் ஆகுது. வேறு மிக்ஸில் இல்லாத ஒரே ஒரு அட்வான்டேஜ் இதில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம், ஸ்லோவில் வச்சுக்கலாம். உங்களுக்கு சின்ன எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணுறீங்களா, அது ஸ்லோவாக வச்சுக்கலாம். இன்னும் கூட வேணும்னா 1 2 3 என்ன செய்யலாம், வேறு சேஞ்சஸில் வச்சுக்கலாம். அது மாதிரி 4 ஜார் கொடுக்குறாங்க. 4 ஜார் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூஸருக்கு ஒரு ஜார் கொடுக்குறாங்க, அப்புறம் ட்ரைக்கு ஒரு ஜார் கொடுக்குறாங்க. அடுத்து இந்த கட்லரி ஜார் ஒன்று, சாப்பர் ஜார் ஒன்று, மொத்தம் 4 ஜார் கொடுக்குறாங்க. 4மே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது ஃபுல்லாக எல்லாமே ஆல் இண்டியா வாரண்டி இருக்குது. 3+1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. வாரண்டி கார்டு ஒன்று கொடுக்குறாங்க. நீங்கள் கார்டு என்ன செய்யும், கார்டு பில்லு கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். எப்போவுமே கேரண்டி வாரண்டி ஒரு ப்ராடக்ட்டுக்கு என்ன செய்யுங்க, கார்டு கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ வாரண்டி தான் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். 2 கலர்ஸில் வருது. ஒன்று ரெட் அண்ட் பிளாக்ல வருது. ரெட் கலர் தான் பார்க்க ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். ரொம்ப ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ பஸ். சிந்தனைக்காக ஒரு செய்தி. நல்ல நண்பர் யாருன்னு பார்த்தோன்னா, 2 விதமான மனிதர்கள் இருக்காங்க. ஒருவரோட பழகக்கூடியவங்க அப்படின்னாக்கா, நறுமணம் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதரை போன்றவர். அவற்றுக்கு நறுமணங்கள் இவர்கிட்ட வர மாதிரி நற்குணங்களும் இவர்கிட்ட வந்துடும். கெட்ட மனிதருக்கு உதாரணம் ஒரு கறிக்கடை, அந்த மடுப்பு கறி இருக்குல்ல, அந்த மாதிரி கறி விற்பனை செய்யக்கூடிய மனிதன் மாதிரி. அவற்றுக்கு என்ன செய்யுது, நல்ல விஷயங்கள் வராது, கெட்ட விஷயங்கள் எப்படி வருதோ அதே மாதிரி தான் கெட்ட விஷயம் இந்த மனிதர்களுக்கு வந்துடும். அது மாதிரி நம்ம பழகக்கூடிய மனிதர்கள், நண்பர்கள் சொல்லி எவ்வளோ செய்வாங்க, உலகத்தில் எவ்வளோ பேர் எல்லாருக்கும் பழகுறாங்க. அந்த மாதிரி நல்ல நண்பர்கள் நீங்கள் என்ன செய்வீங்க, உங்கள் நண்பராக்கிட்டீங்கன்னாக்கா அவங்கள்ட்ட நல்ல விஷயங்கள், இறையச்சம், இறைபக்தி, இதெல்லாம் என்ன செய்யும், நம்மளுக்கும் வரும். நம்ம என்ன செய்வோம், சில விஷயங்களில் தீமையின் பக்கம் போகும்போது என்ன செய்வோம், இந்த மாதிரி காரணம் விலை நம்ம நன்மை பக்கம் இருப்போம். அந்த மாதிரி நல்ல நண்பர்கள் நம்ம என்ன செய்வோம், அதிகமாக நம்ம சேர்த்துக்கிறோம். தேங்க்யூ.